வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வலுவாக சிக்கினார் முதல்வர் விஜய். சி.வி. சண்முகம் வீட்டில் சிக்கிய ஆதாரம். நான் எதை பத்தி பேச போறேன் என்ற விஷயமானது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிட்டு இருக்கும். வாங்க விரிவாகவே அதை பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்களேன். நீங்கள் எந்த கத்தி எடுக்கிறீங்களோ அதே கத்தியை எடுக்க திமுகவும் தயங்காது, அண்ணாதிமுகவும் தயங்காது, ஒற்றை எம்எல்ஏவை வச்சிருக்கிற பிஜேபியும் தயங்காது. நான் சில காரணங்களை சில விஷயங்களை மனசுல வச்சா நான் சொல்றேன். நீங்கள் ஒரு கத்தி ஆயுதத்தை அந்த ஆயுதத்தை எடுக்கிறவரே விஜய் தானே. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆள் இழுப்பு நடக்கல. டார்கெட் 15 திமுக மட்டும் இல்ல சார். நான் என்ன சொன்னேன், 15 எம்எல்ஏக்கள் குறைஞ்சபட்சம் வந்தாதான் அந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும். இதுல பேசுகின்றவர் எஸ்.பி. லட்சுமணன், அரசியல் விமர்சகர். அவரு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தவேக அரசாங்கத்துக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளித்து விட்டது, போதுமான பலம் வந்து விட்டது, கூட்டணி கட்சிகள் உறுதி அளித்து விட்டன. என்னன்னு ஏம்பா 5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆதரவு அளித்ததை நாங்க திரும்ப பெறவே மாட்டோம். திமுக தலைகீழ தண்ணி குடிச்சாலும் சரி, வேற யாரு கவிழ்க்க நினைச்சாலும் சரி, நாங்க வாபஸ் வாங்க மாட்டோம். அப்படி வாபஸ் வாங்கினோம்னா என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும். உறுதியாக மக்களுக்கானவற்றை செய்யுங்க அப்படின்னு நம்பிக்கை வாக்கெடுப்பெல்லாம் முடிந்த பிறகு கூட்டணி கட்சிகள் உறுதியளித்து விட்டன. நீங்களும் கூட்டணி கட்சியை தனியா சந்தித்து கூட்டணிக்கு பெயரெல்லாம் வச்சிட்டீங்க. இனிமே கூட்டணி விட்டு அவங்க வெளியே போக போறது கிடையாது. காங்கிரஸ் ஆனது உங்க கூடவே இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இப்படி ஒவ்வொரு கட்சியும் உறுதி அளித்ததன் காரணமாக நீங்க பயமில்லாம ஆட்சியை நடத்தலாம். மக்கள் என்ன எதிர்பார்த்து வாக்களித்தாங்களோ அந்த மாற்றத்தை தந்திருக்கலாம். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை அவர் நம்பவே இல்லை. அதனால இத்தனை நாளும் ஊழல் சக்தி என்று சொன்னவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வருகின்ற பொழுது அடுத்தடுத்து அவரு கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. இப்படி கட்சியில சேர்ந்திருக்காங்கல்ல, அப்படி சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் வெளியே பேட்டி அளிக்கின்ற பொழுது நான் மீண்டும் அந்த தொகுதியில போட்டியிட மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கட்சி பிடிச்சிருந்தது, ஏற்கனவே இருந்த கட்சியினுடைய தலைமையுடைய செயல்பாடுகள் பிடிக்கல, அதனால இதுல வந்துட்டேன், நான் அடுத்து வருகின்ற இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வரவங்க பேட்டி அளிச்சிருக்காங்களா? ஏன் பேட்டி அளிக்கவில்லை? ஏன்னா ராஜினாமா பண்ணவங்க கிட்ட இந்த தவேக அரசாங்கமானது உறுதியளித்திருக்கிறது. நீங்க ராஜினாமா பண்ணீங்கன்னா அங்கேயே உங்களை போட்டிடுவதற்கான வாய்ப்பை நாங்க வழங்குவோம் அப்படின்னு அவங்களுக்கு உறுதிமொழி அளித்திருக்கின்றார்கள். எப்படியா இருந்தாலும் ராஜினாமா பண்றவன் நம்ம விஜய் கிட்டையோ இல்ல அந்த கட்சியில் இருக்கிறவங்க கிட்டையோ பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அந்த தொகுதியிலே எனக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இல்ல உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அணி தாவுகின்றான். இப்படி கட்சியினுடைய தலைமையில இருக்கிறவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தனக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துவது குதிரை பேரம் கிடையாது. அப்போ தவேக அரசாங்கமானது ஏதோ ஒரு விதத்துல உறுதிமொழி அளிப்பதனால குதிரை பேரம் செய்தா இல்லையா? இந்த குதிரை பேரம் என்பது 2 பக்கம் கூர்மையான கத்தி. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்திருக்கலாம், மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கலாம். ஆனால் 15 தொகுதிகள் காலியாகணும், அதன் மூலமாக இடைத்தேர்தல் வரணும், அதன் மூலமாக தனிப்பெரும்பான்மையோடு நம்ம ஆட்சி ஆள வேண்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கக்கூடாது. அவை பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நெருக்கடி தருகின்றன. இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லிட்டு நெருக்கடி தருகின்றன. அதனால இந்த இடைத்தேர்தலில் நாம் ஒரு 15 பேரை நிக்க வச்சு வெற்றி பெற்று பெற வேண்டும் என்பதற்காக குதிரை பேரம் என்ற கூர்மையான கத்தியை கையில் எடுத்துட்டாரு. அது 2 பக்கம் கூர்மையா உள்ள கத்தி. இப்ப விஜய் அவர்கள் குதிரை பேரத்தை தொடங்கிட்டாரு இல்ல. ஏன் அதிமுக செய்யாதா? அடிபட்டு இருக்கிறது. திமுக செய்யாதா? அடிபட்டு இருக்கிறது. ஒரே ஒரு எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய பிஜேபி கூட செய்யும். அப்படி இவங்க 3 பேரும் சேர்ந்து செய்தார்கள் என்றால் இவர் தாங்கவே மாட்டார். விஜய் அவர்கள் எப்படி ஒரு 15 தொகுதி இடைத்தேர்தல் வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ அதேதான் திமுகவும் நினைக்கிறது. 15 எம்எல்ஏக்களை நம்ம வாங்கிட்டோம்னா இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று அவங்களும் வேலை பார்க்கறாங்க. இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் என் ஆட்சியை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவரால் சொல்ல முடியுமா? நாளைக்கு கவிழாதுன்னு சொல்லலாம், அடுத்த மாசம் கவிழாதுன்னு சொல்லலாம், அடுத்த ஆண்டு கவிழாதுன்னு சொல்லலாம். ஆனால் 5 வருஷம் நிலையாயிருக்கும் சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்களால் சொல்ல முடியுமா?
இன்னைக்கு இருக்கக்கூடிய தவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டுமானால் விஜய்க்கு விசுவாசமா இருக்கலாம். ஆனால் இந்த கட்சியானது ஆட்சி ஆள ஆள அதிருப்திகள் அதிகரிக்கும். அப்படி அதிருப்திகள் அதிகரிக்கின்ற பொழுது அந்த அதிருப்திகளை சரியா விஜய் அவர்கள் கையாளவில்லை என்றால் திமுக நினைத்த அந்த 15 எம்எல்ஏக்களை இப்ப என்ன ரேட்டு பேசினாங்களோ அதை விட குறைவான ரேட்டு கொடுத்தா கூட அணி மாறி விடுவார்கள். ஆபத்து. ஏற்கனவே செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் களம் இறக்கி விட்டாங்க இல்லையா? அவங்க தவேகா எம்எல்ஏக்கள் 4 பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்களாம். அந்த 4 பேர் யார் என்று தெரியாம முழித்துக் கொண்டிருக்கின்றார்களாம். அதனால கூர்மையான கத்திய விஜய் அவர்கள் எடுத்துட்டாரு. அது அவரை சிதைக்காம விடாது அப்படின்னு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சொல்றாரு. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. இந்த ஊழல்வாதிகளை கட்சியில சேர்த்து இடைத்தேர்தலை நடத்தி நீங்க பெரும்பான்மையை நிரூபிப்பதை விட மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா வச்சுங்களேன், மக்கள் உங்களை கொண்டாடுவான். இப்ப தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் என்ன பேசுறாங்க? ஏன் அதிமுக விலைக்கு தவேகாவில் இணைறாங்க? ஏன் அவங்க இருந்தா சம்பாதிக்க முடியாதா? அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல்வாதிகள் தவேகாவில் இணைந்து இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்று சம்பாதிக்க விடுவாரா அப்படின்னு பேசுறாங்களா இல்லையா? விஜயபாஸ்கர் அவர்கள் சேர்ந்தாரு. அதாவது 2 விஜயபாஸ்கர் சேர்ந்தாங்க. இந்த 2 விஜயபாஸ்கர் மீது எத்தனை ஊழல் புகார் இருக்குன்னு தெரியும். இவங்களை எதற்காக சேர்த்தாரு? இதற்கான கேள்விக்கான விடை கட்சியில் இருக்கிறவங்க யாராவது நியாயமா சொல்ல முடியுமா? அவங்களா ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஏன் ராஜினாமா பண்ணிட்டு வந்தா சேர்க்கணும்னு ஏதாவது நிர்பந்தம் இருக்குதா? நீங்க தான் தூய சக்தியாச்சு. அதிமுக தான் ஊழல் சக்தியாச்சு. அதிமுக என்ற பெயர் தான் ஊழல் சக்தியா? இல்ல இத்தனை ஆண்டு காலம் அங்க அமைச்சரா இருந்து கோடி கோடியா சம்பாதித்தாங்களே அவங்க ஊழல் சக்தியா? தவேகா என்ன ஊழலை வாஷிங் பண்ற வாஷிங் மிஷினா? அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்களை இழுக்கின்றது அதிமுகவை பலவீனப்படுத்தி திமுகவா தவேகாவா இருதுருவ அரசியலை நம்ம கட்டமைத்து விடலாம் என்பதற்காக அவர் செய்கிறார். ஆனால் அதிமுக வர்றவங்களை சேர்க்க சேர்க்க ஊழல்வாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க கொடுக்க விஜய் தான் ஊழல் சக்தியாக அறியப்படுவார் அப்படின்னு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சொல்றார். இன்னைக்கு ஊடகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க வெளிப்படையாக. தவேகா பண்றது தப்பு. இதுவே தமிழக வெற்றி கழகத்துக்கு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிற இந்த தருணத்துல நேத்து திண்டிவனத்துல ரொம்ப நாள் கழிச்சு நம்முடைய சிவி சண்முகம் அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். ஏன்னா சென்னையிலிருந்து வந்தாரு. வந்த உடனே அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் வீட்டில் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார். அப்படி ஆலோசனை நடத்துகின்ற பொழுது ஏன்பா தவேகாவிலிருந்து ஆஃபர் வந்துக்குது, போலாமா வானாவா? நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்தாரு. எனக்கு பொறுப்பு தரவில்லை. நான் அதிமுக இருக்கிறேன்னா இல்லையா கூட தெரியல. நான் அதிமுக தொடரலாமா? நான் மட்டும் பதவியை ராஜினாமா பண்ணனா மயிலம் தொகுதியில ஜெயிக்க மாட்டேன். கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் இன்னும் விஜய்க்கு ஆதரவாக மாறல. தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் எல்லாம் ஓகே. ஆனா வடக்கு மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு மாவட்டங்கள் அங்கெல்லாம் விஜய திரும்பி கூட பார்க்கல. சென்னையில பலதரப்பட்ட மக்கள் இருப்பதனால அங்க இருக்கின்ற வன்னியர்கள் விஜயை ஆதரிக்கல. ஆனா மற்ற சமூகத்தினர் ஆதரித்திருக்கின்றார்கள். அதனால இன்னைக்கு நடிகர் பின்னாடி வன்னியர்கள் நிற்காத காரணத்தினால விஜயனுடைய முகத்துக்கு கூட எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மயிலத்துல நான் ஜெயிக்க மாட்டேன். பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தவேகால இணையலாமா இல்ல 5 வருஷ காலம் இதுலயே காலத்தை ஓட்டலாமா நீங்க சொல்லுங்க. ஆனா தவேகா காரங்க நமக்கு ஆஃபர் தராங்க அப்படின்னு ஆலோசனை நடத்தினார். அப்படி ஆலோசனை நடந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே நம்ம சிவி சண்முகம் வீட்டுக்கு தவேகா காரங்க அவங்க கொடி போட்ட கார்லயே இறங்கி சிவி சண்முகத்தை போய் சந்திக்கின்றார்கள். சிவி சண்முகத்தை சந்தித்து விட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் வெளியே மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிவி சண்முகம் அமைச்சரா இல்ல முதலமைச்சரா இல்ல ஏதாவது துறைக்கு வாரிய தலைவரா? எதற்காக சிவி சண்முகத்தை போய் சந்திக்கணும்? ஆளுங்கட்சிக்காரங்க போயிட்டு சிவி சண்முகத்தை மரியாதை நிமித்தமாக எதற்கு சந்திக்கணும்? சிவி சண்முகத்தை அவங்க முதலமைச்சரே சந்தித்தார். அவங்க சந்திக்கின்ற பொழுது திருப்தி ஏற்படலையா? இப்போதான் தவேகா கொடியுடன் கார்ல இறங்கி சிவி சண்முகத்தை சந்தித்தா அவர் திருப்தி அடைந்து விடுவாரா? என்ன மரியாதை? அமைச்சராகவும் இல்ல, வெறும் சட்டமன்ற உறுப்பினர் தான். சரி, இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவங்க எல்லாம் மரியாதை நிமித்தமா போய் சந்திச்சிங்களா? ஏன் சிவி சண்முகத்தை மட்டும் போய் சந்திச்சிங்க? அதுவும் கொடியுடன் கார்ல நீங்க அவங்கள சந்திக்கிறீங்கன்னா ஏதோ உள்ள பேரம் நடந்திருக்கு.
நான் மட்டும் பேசல, பல தொலைக்காட்சிகளும் இந்த சந்தேகத்தை கிளப்புறாங்க. ஏன்னா சி.வி. சண்முகம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்ற போது தவேகாவுடைய நிர்வாகிகள் வந்து 1 மணி நேரம் அங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா அங்க பேசப்பட்டது என்ன? அப்போ குதிரை பேரமானது திண்டிவனத்துல சி.வி. சண்முக வீட்டுல அரங்கேறி இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரமா நாங்களா பண்றோம், குதிரை வேகத்துல நாங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம், குதிரை பேரம்லாம் இல்லை அப்படின்னு. இப்ப சி.வி. சண்முகம் வீட்டுக்கு எதற்காக உங்க நிர்வாகி வந்தாங்க? பதில் சொல்ல முடியுமா? சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் தவேக்காக போறீங்களா, அதுக்கு பதில் சொல்லல. அதிமுக இருக்கிறீங்களா அப்படின்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். 3வது ஏன் ஆலோசனை கூட்டம் அப்படின்னு கேட்டார். இது ஆலோசனை கூட்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். வேற என்ன அப்படின்னும் போது மெட்ராஸ்ல இருந்தேன் ரொம்ப நாளா, இப்ப சொந்த ஊருக்கு திரும்பினேன், எல்லாரும் என்ன வந்து பார்த்துட்டு போனாங்க, ஆலோசனை கூட்டம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றார். ஆனா நிருபர்களை பொறுத்த வரைக்கும் தவேகா நிர்வாகிகள் ஏன் உங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். கேட்டாங்கன்னா சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் அடைவாரு, கத்துவாரு. அதனால செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மரியாதை கெடுத்துக்க வேணாம், இவன் ஒழுங்கா நின்று பதில் அளிக்கிறவன் கிடையாது, அவனுக்கு மரியாதையும் தெரியாது, ஒரு மண்ணங்கட்டையும் தெரியாது, அவனை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கே வந்து கட்டுப்படாதவன், எடப்பாடியரையே வந்து கை நோக்கி அடிக்க போனவன், அவங்ககிட்ட நம்ம மரியாதையை வந்து கெடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தவேகா நிர்வாகிகள் எதற்காக உங்க வீட்டுக்கு வந்தாங்க, என்ன பேசப்பட்டது என்ற விவரத்தை செய்தியாளர் கேட்கல. ஆனா கொடியுடன் கார்ல வந்த தவேகா நிர்வாகிகள் சி.வி. சண்முகம் வீட்டுக்கு போனாங்க. ஏன் போனாங்கன்னா மரியாதை நிமித்தமா என்று சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. சோ இப்போது இவ்வளவு வெளிப்படையா வந்து சி.வி. சண்முகத்தை வீட்டுல சந்திச்சுட்டு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆட்சி கட்டல ஏறி இன்னைக்கோட 2 மாசம் ஆகி போச்சு, வெற்றி பெற்று 2 மாசம் ஆச்சா? ஆமா. இனிமே யாரும் நம்மளை கேள்வி கேட்க போறது கிடையாது. காவல்துறையானது நமக்கு சாதகமா மாறிட்டாங்க. திமுகவில் போடப்பட்ட பெரும்பான்மையான காவல்துறை அதிகாரிகள்லாம் போயிட்டாங்க. அதனால இனிமே நமக்கு எந்த பயமும் இல்லை. நம்மளை யாரு கேட்க போறாங்க? இந்த சி.வி. சண்முகம் வீட்டில் போய் நம்ம சந்தித்தது குதிரை பேரத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறது. பாருங்க, தவேகா நிர்வாகிகள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னு கேஸா போட போறாங்க. கேஸ் போட்டாலும் சரி நான் நிக்கவா போகுது. அதனால குதிரை வீரத்தை தவேகா காரங்க துணிச்சலா வெளிப்படையா செய்யறாங்க. இது அழகில்லை. அதனால எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள் சொல்றாரு, இது இப்படியே போச்சுன்னா திமுக 15 எம்எல்ஏக்களை தவேகா வந்து உருவிடுவாங்க. அதிமுகவும் அப்படியே செய்யும், பாஜகவும் அப்படியே செய்யும். அப்புறம் இந்த கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாம இந்த அரசானது கழுந்துடும் அப்படின்னு சொல்றாரு. திமுக இழுத்து விட்டால் அப்புறம் துணிச்சலா அதிமுக இழுக்கும், அப்புறம் பாஜக இழுக்கும். பாஜக கை வைக்க ஆரம்பித்தால் திமுக அதிமுக எதிர்கொள்ளலாம். ஆனா பாஜக எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு எச்சரிக்கை விடுகின்றார். தவறான வழியில் பயணித்த நம்முடைய விஜய் அவர்கள் அதை ஊக்குவிக்கிற மாதிரி தான் சி.வி. சண்முகம் வீட்டுக்கு நிர்வாகிகளை கொடியுடன் அனுப்பியிருக்கின்றாரு. கொஞ்சம் வேணும் பயப்படணும். இல்ல வீட்டு வரைக்கும் போய் ஆலோசனை நடத்துறோமே, இது மீடியாவில் வந்தா என்ன ஆகும் அப்படின்ற எந்த அச்சமும் கிடையாது. குதிரை பெரும் அப்பட்டமா செய்யறாங்க. இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டவங்க தான் வெட்கப்பட வேண்டும். நாம் என்ன சொல்றது? நன்றி.